வணக்கம் என்டா இன்ஃபோ சேனல் நேயர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம வெக்டர் கிராஃபிக்ஸோட அனாட்டமியை பற்றி பார்க்க போகிறோம். பென் டூலை எடுத்துக்கிறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று வரைஞ்சிட்டேன். அடுத்ததாக இதே பென் டூலில் பாருங்கள், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக், அப்படியே இங்கே கிளிக் பண்ணி இழுத்துக்கிட்டே இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணி இழுத்துக்கிட்டே இங்கே ஒரு கிளிக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் ஹேண்டல்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியுது, இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு பேசிக் ஹேண்டல்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இதே பென் டூலில் வரைஞ்ச இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸில் எந்த ஹேண்டல்ஸுமே இல்லை. இதுக்கு பேர் கார்னர் ஆங்கர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஆனால் இதுக்கு பேசியர் ஆங்கர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு பேசியர்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணிதத்தில் அல்காரிதமை கண்டுபிடிச்ச பியரி பேசியர் அவரோட பேரை தான் இதுக்கு வச்சுருக்காங்க. சரி, அதனால தான் இதுக்கு பேசியர் ஹேண்டல்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த பேசியர் ஹேண்டல்ஸ் மூலிமா இதை ஆல்டர் பண்ணிக்க முடியும். பாருங்கள், நம்ம ஒன் சைடு ஆல்டர் பண்ணும்போது அடுத்த சைடு தானாகவே கூடயே வரும். பாருங்கள், ஒரு அல்காரிதமாக நம்ம இதை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த பேசியர் ஹேண்டல்ஸ் பயன்படுது. ஆனால் இதில் நம்மளுக்கு அந்த பேசியர் ஹேண்டல்ஸ் கிடையாது. சரி, அடுத்தது கர்வேச்சர் டூல்னு ஒன்று இருக்குது. இதை எடுத்துக்கிறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணி இழுக்கிறேன், இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக். இப்போது இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆங்கர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேர். இங்கே இந்த கார்னரில் கூட நம்மளுக்கு ஆங்கர் பாயிண்ட் இருக்குது. அந்த பேசியர் ஹேண்டல் ஒன் சைடு மட்டும் இருக்குது, இன்னொரு சைடு இல்லை. இதுக்கு பேர் ஸ்மூத் ஆங்கர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேர். இந்த எல்லா ஆங்கர் பாயிண்ட்லையுமே நம்மளுக்கு இது இருக்குது. இந்த கார்னரில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் சைடு கிடைக்குது. இதுக்கு பேர் ஸ்மூத் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் பேசியர் ஆங்கர் பாயிண்ட்ஸ்னு பேர். இதுக்கு பேர் கார்னர் ஆங்கர் பாயிண்ட்ஸ்னு பேர். வெக்டர் கிராஃபிக்ஸில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ரெண்டே விஷயந்தான். ஒன்று ஸ்ட்ரோக்கு, இன்னொன்று ஃபில். இந்த ஸ்ட்ரோக்கை ஃபில்லை பயன்படுத்தி தான் கிராஃபிக்ஸ் ஆர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. அப்புறம் இந்த அப்பியரன்ஸ் போகிறேன், இந்த ஸ்ட்ரோக்குக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் ஆகுது. இப்போது இந்த ஸ்ட்ரோக்கோட ஒபேசிட்டியை கம்மி பண்ணுறேன். இது எல்லாமே இந்த ஸ்ட்ரோக்கோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போது ஸ்வாட்சஸ் பேலட்டுக்கு வந்துடுறேன். இந்த ஸ்வாட்சஸ் பேலட்டில் ஃபோர்க்ரவுண்ட் கலர், அதாவது ஃபில் கலரை நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கலர் இதை கொடுக்குறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுச்சு, ஃபில் கலர் அப்ளை ஆகிடுச்சு. இந்த வெக்டர் கிராஃபிக்ஸில் இருக்கிறதே முக்கியமான விஷயம் ஸ்ட்ரோக் அண்டு ஃபில். இந்த ஸ்ட்ரோக்கும் ஃபில்லும் தான் வெக்டர் கிராஃபிக்ஸோட அனாட்டமி. அது மட்டும் இல்லாமல் நம்ம 3 வகையான ஆங்கர் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துறோம். இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸை தான் 3D கிராஃபிக்ஸ் அனிமேஷன் சாஃப்ட்வேரில் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃப்ளூரலில் வெர்டசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.